ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பாஸ்ட் டென்ஸ் வேர்ப். அதாவது பாஸ்ட் டென்ஸில் வேர்ப் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். டென்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும், காலங்கள் இல்லையா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா எதெல்லாம் குறிக்கும்? கடந்த காலத்தில் நடந்து முடிந்த நிகழ்ச்சிகள், கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த உணர்வுகள், அடுத்தது கடந்த காலத்தில் நம்மளை கடந்து போன நிலைகள், இதெல்லாம் தான் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். அதாவது கடந்த காலம் அப்படின்னா நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா? நேற்றோ போன வாரமோ காலையிலையோ அந்த மாதிரி நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசணுன்னாக்கா இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து கடந்த கால நிலைகள் அப்படின்னாக்கா நம்மளுடைய நிலை எப்படி இருந்துச்சு, மற்றவங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு, ஒரு பொருளுடைய நிலை எப்படி இருந்துச்சு, அதனுடைய தன்மை எப்படி இருந்துச்சு, அது மாதிரியெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு, நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம் கடந்த காலத்தில் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், சில வேர்ப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் வேர்ப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம். நிகழ்காலத்தில் வேர்ப் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுவே பாஸ்ட் டென்ஸ்னால் கடந்த காலம். கடந்த காலத்தில் எப்படி இருக்குது பாருங்கள், வாக் அப்படின்ற வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வாக்ட். நம்ம பக்கத்தில் வந்து ஒரு ஈடி சேர்த்துக்கிட்டோம் இல்லையா? அதே மாதிரி ஜம்ப் அப்படின்ற ஒரு வேர்ப் இருக்குது, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து ஜம்ப்டு. அதே மாதிரி குக் அப்படின்ற வேர்ப், அதோடைய பாஸ்ட் டென்ஸ் குக்ட். ரன் அப்படின்றது ஒரு வேர்பு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் ரேன். அடுத்தது க்ளீன் அப்படின்றது ஒரு வேர்பு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ் க்ளீன்டு. பாருங்கள், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், செகண்ட் ஃபார்ம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு சொன்னாலும் பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் அப்படின்னாலும் ஒன்று தான். அதே மாதிரி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலும் பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னாலும் ஒரே டென்ஸ் தான். புரியுதுங்களா? இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்க வேர்பை வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் இப்படி தான் மாற்றுவோம். பெரும்பாலும் 80% ஆஃப் வேர்ப் வந்து நம்ம இடி போட்டாலே அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். சிலது தான் இந்த மாதிரி மாற்றி வரும். அதாவது ரன்னுக்கு வந்து எப்படி நம்ம ரேன் போடுறோமோ அதே மாதிரி சிலது வந்து மாறி வரும். இப்போ நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸை மட்டும் பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸில் வாக்ட் அப்படின்னா மீனிங் என்ன? நடந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இந்த தேன் அப்படின்னு நம்ம சேர்த்தாலே இது வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா? நடந்தேன். அதே மாதிரி தான் இந்த ஈடியை நம்ம சேர்த்துட்டாலும் இது நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், அடுத்தது ஜம்ப்டு. ஜம்ப்டு அப்படின்னா குதித்தேன். ஜம்ப் அப்படின்னா குதி, அதை ஜம்ப்டு அப்படின்னா குதித்தேன். அப்போ நான் நேற்று குதிச்சிருப்பேன், இல்லை போன மாதம் குதிச்சிருப்பேன், இப்போ நான் பேசுகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி குதிச்சிருப்பேன். இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், குக்ட். குக்ட் அப்படின்னாக்கா சமைத்தேன் அப்படின்னு அர்த்தம். சமைத்தேன், அப்போ நான் சமைச்சு முடிச்சிட்டேன். அடுத்தது ரேன். ரேன் அப்படின்னா ஓடினேன் அப்படின்னு அர்த்தம். க்ளீன்டு. க்ளீன்டுனா சுத்தப்படுத்தினேன். இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிட்ட ஒரு ஆக்ஷன். கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்சிட்ட ஒரு ஆக்ஷனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, கடந்த காலத்தில் இருந்த ஒரு நிலையை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த உணர்வுகளை பற்றி நம்ம பேசணும், ஃபீலிங்ஸ், அதை பற்றி நம்ம பேசணுன்னாக்கா நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சில வேர்ப்ஸு அது எப்படி சென்டென்ஸில் யூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்கள், டிட் யூ ஹாவ் அ குட் வீக்கெண்ட் ராம் அப்படின்னு கேட்குறாங்க. டிட் யூ ஹாவ் அ குட் வீக்கெண்ட் ராம் அப்படின்னா உன்னுடைய வார இறுதி நாட்கள் நன்றாக கடந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், இந்த கடந்ததா அப்படின்னாலே இது நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இதில் நம்ம வந்து இந்த டிட் அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இந்த டிட் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் வந்து டூ அப்படின்ற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ். இந்த டூக்கு பதில் நம்ம இங்கே டிட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் வந்து எந்த டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உன்னுடைய வார இறுதி நாட்கள் நன்றாக கடந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்கணுன்னாக்கா டிட் யூ ஹாவ் அ குட் வீக்கெண்ட் ராம் அப்படின்னு கேட்கலாம். இந்த டிட் அப்படின்ற இந்த ஹெல்பிங் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது அதுக்கு பதில் சொல்கிறான் ராம். யா இட் வாஸ் கிரேட் அப்படின்னு சொல்கிறான். யா இட் வாஸ் கிரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆம், நன்றாக இருந்தது அப்படின்னு அர்த்தம்.
Yeah, it was great. பாருங்கள் இதில் வந்து was அப்படின்ற இந்த past tense helping verb யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த is அப்படின்ற helping verb உடைய past tense தான் வந்து was. ஆமாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா was. Yeah, it was great அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் இதில் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இருந்ததுனாலும் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது சாட்டர்டே சண்டே நல்லா போச்சா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கேட்கும்போது எப்படி பதில் சொல்லலாம்? யா இட் வாஸ் கிரேட் அப்படின்ற இந்த பதிலை நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது பாருங்கள், வாட் டிட் யூ டூ அப்படின்னு கேட்கலாம். நீ என்ன பண்ண? நல்லா போச்சுன்னு நீ சொன்ன, என்ன பண்ண, எப்படி நல்லா போச்சு அப்படின்னு கேட்போம் இல்லையா. பாருங்கள், வாட் டிட் யூ டூ அப்படின்னு கேட்குறோம். டிட் அப்படின்ற இந்த பாஸ்ட் டென்ஸ் ஹெல்பிங் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டிட்ன்றது இங்கே வந்ததுனால அந்த வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸாக மாறிடுது. இந்த சென்டென்ஸ் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிட் தான் வந்து ஒரு க்ளூ வேர்டாக இருக்குது, கீ வேர்டாக இருக்குது. அப்போ வாட் டிட் யூ டூ அப்படின்னா நீ என்ன செய்தாய் அப்படின்னு அர்த்தம். ஆன் சாட்டர்டே ஐ வென்ட் டு த ஜூ வித் மை பேரண்ட்ஸ். On Saturday, I went to the zoo with my parents. அப்படின்னா சனிக்கிழமை நான் என் பெற்றோருடன் மிருக காட்சி சாலைக்கு சென்றேன் அப்படின்னு அர்த்தம். சாட்டர்டே எப்படி போச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதாவது நம்மளுடைய வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது சாட்டர்டே நாங்கள் வந்து ஜூக்கு போனோம் என்னுடைய பேரண்ட்ஸ் கூட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், சென்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது வந்து வெண்ட் அப்படின்ற வார்த்தையால் சொல்கிறோம். கோ அப்படின்ற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து இந்த வெண்ட். நம்ம பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசுகிறதுனால சனிக்கிழமை நம்ம என்ன பண்ணோம், நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்ச்சியை பண்ணோம் இல்லையா, அந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம பேசுகிறதுனால நம்ம இங்கே வந்து வெண்ட் அப்படின்ற இந்த வேர்பை யூஸ் பண்ணுறோம். இது வந்து செகண்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த வெண்ட்டை. அடுத்தது பாருங்கள், அங்கே போயிட்டு என்னென்ன பார்த்தேன்னு கேட்போம் இல்லையா. வாட் அனிமல்ஸ் டிட் யூ see அப்படின்னு கேட்குறாங்க. வாட் அனிமல்ஸ் டிட் யூ see? நீ என்ன விலங்குகளை பார்த்தாய் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீ என்ன விலங்குகளை பார்த்தாய் அங்கே போய் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா நம்ம இந்த டிட் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணணும். இதுதான் இங்கே வந்து க்ளூ வேர்டு, சரிங்களா? அதாவது கீவேர்டு அப்படின்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸ்க்கான கீவேர்டு வந்து டிட். இங்கே வாட் அனிமல்ஸ் டிட் யூ see அப்படின்னாக்கா நீ என்னென்ன விலங்குகளை பார்த்தாய் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இங்கே டிட் அப்படின்னு வந்ததுனால இந்த see அப்படின்ற வேர்ப் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் சீலே இருக்குது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நம்ம வந்து சா யூஸ் பண்ணணும் இல்லையா, ஆனால் இங்கே நம்ம டிட் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை போட்டதுனால இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்ம் சி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த டிட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து சா போடலாம், அப்போ அது சரியாக இருக்கும். ஏன்னாக்கா நம்ம சா அப்படின்ற வேர்பை எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா டிட் ப்ளஸ் சி அப்படின்னு பிரிப்போம். பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம டிட்டை எடுத்துக்கிட்டோம், அதனால் அந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது சி தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், ஐ saw ஆல் கைண்ட் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்து வகையான காட்டு விலங்குகளையும் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். நான் அனைத்து வகையான காட்டு விலங்குகளையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், அதில் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுனால இங்கே சா அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுறான். ஐ saw ஆல் கைண்ட் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ். அடுத்தது பாருங்கள், இட் வாஸ் அமேசிங். அது ஆச்சரியமாக இருந்தது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோமா. இருந்தது அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, கடந்து முடிஞ்சு போச்சு. போன வாரம் நான் வந்து என்னோடய வீக்கெண்டில் ஜூக்கு போகும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்லணுன்னா இட் வாஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், அதுக்கு வாஸ் அப்படின்ற ஹெல்பிங் வேர்பை யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், வாட் டிட் யூ லைக் த மோஸ்ட் அப்படின்னு கேட்குறோம். வாட் டிட் யூ லைக் த மோஸ்ட் அப்படின்னா நீ எதை மிகவும் விரும்பினாய்? எல்லாமே நல்லா இருந்துச்சு, இட் வாஸ் அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு எது உனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான் வந்து வாட் டிட் யூ லைக் த மோஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். பாருங்கள், டிட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அந்த வேர்ப் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் லைக்குன்னு இருக்குது. ஒருவேளை நம்ம இங்கே டிட்டை யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம லைக்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, ஆனால் நம்ம இங்கே டிட்டை யூஸ் பண்ணிட்டதுனால இங்கே நம்ம வந்து லைக் அப்படின்ற வேர்பை மட்டும் போட்டிருக்கிறோம். பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் லைக்டு அப்படின்னு தானே, LIKED அப்படின்னு ஸ்பெல்லிங் தானே சொல்லியிருக்கீங்க. இங்கே ஏன் லைக் அப்படின்ற வேர்பை மட்டும் நீங்கள் போட்டிருக்கீங்க, ப்ரெசன்ட் டென்ஸை ஏன் போட்டிருக்கீங்க அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரும். ஏன் நம்ம இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை போட்டிருக்கிறோன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஹெல்பிங் வேர்ப் வந்து பாஸ்ட் டென்ஸ் டிட்டை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த லைக்டு அப்படின்ற வேர்ப் வந்து டிட் ப்ளஸ் லைக் அப்படின்னு பிரியுது. லைக்டை வந்து நம்ம டிட் ப்ளஸ் லைக்குன்னு பிரிச்சிட்டோன்னா அந்த சென்டென்ஸில் டிட்டை இங்கேயும் லைக்கை இங்கேயும் போட்டிருக்கிறோம். நீ எதை மிகவும் விரும்பினாய் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்தது பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ், ஐ லைக்ட் த டைகர் இன் த ஜூ.
ஐ லைக்ட் த டைகர் இன் த ஜூ. மிருகக்காட்சி சாலையில் உள்ள புலியை நான் மிகவும் விரும்பினேன் அப்படின்னு அர்த்தம். மிருகக்காட்சி சாலையில் உள்ள புலியை நான் விரும்பினேன் அப்படின்னா ஐ லைக்ட் த டைகர் இன் த ஜூன்னு அர்த்தம். பாருங்கள், இங்கே வந்து லைக்ட் அப்படின்ற சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வெர்பை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இது வந்து நடந்து முடிந்த நிகழ்ச்சி. விரும்பினேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோன்னா இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அடுத்தது பாருங்கள், வாட் அபவுட் சண்டே, டிட் யூ டூ எனிதிங் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறாங்க. சண்டே என்ன பண்ண, ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? சாட்டர்டே ஜூக்கு போயிட்டேன், சண்டே என்ன பண்ண, சண்டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது சண்டே ஞாயிறு அன்று நீ ஏதாவது சிறப்பான விஷயம் செய்தாயா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இந்த ஏதாவது வேணாம் இல்லை, இங்கே நம்ம இங்கேயே ஏதாவது போட்டோம். நீ ஏதாவது சிறப்பான விஷயம் செய்தாயா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸ்பெஷலாக ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அப்போ நம்ம வாட் அபவுட் சண்டே, டிட் யூ டூ எனிதிங் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கணுன்னாக்கா அந்த கேள்வி வந்து டிட்ல ஆரம்பிக்கணும் இல்லையா? நீங்கள் ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்னா அந்த பதில் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வெர்பில் இருக்கணும். பாருங்கள் அடுத்த சென்டென்ஸ், ஐ டிட் மை ஹோம் ஒர்க். அப்போ சண்டே நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஹோம் ஒர்க்கை பண்ணேன். நான் என் வீட்டு பாடம் செய்தேன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், இதுதான் பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம இங்கே இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம் அதுனா டிட் அப்படின்ற ஹெல்பிங் வெர்பை போட்டு நம்ம சொல்கிறோம் ஐ டிட் மை ஹோம் ஒர்க், நான் என்னுடைய ஹோம் ஒர்க்கை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், த வெதர் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வார்ம். அப்போ சண்டே வெதர் எப்படி இருந்துச்சா, காலநிலை எப்படி இருந்துச்சா, ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வார்ம், வானிலை மிகவும் அழகாகவும் மிதமான வெப்பநிலையுடனும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது த வெதர் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வார்ம், இருந்தது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ நம்ம இங்கே என்ன ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணுறோம், வாஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், ஸோ வி வெண்ட் ஆன் அ பிக்னிக் இன் த பார்க் இன் தி ஆஃப்டர்நூன். ஸோ வி வெண்ட் ஆன் அ பிக்னிக் இன் த பார்க் இன் தி ஆஃப்டர்நூன். அதனால் மதியம் பூங்காவிற்கு சுற்றுலா சென்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்றோம், போனோம், வந்தோம், இதெல்லாம் வந்து பாஸ்ட் டென்ஸ்க்கான கீவேர்ட்ஸ். வெதர் நல்லா இருந்ததுனால நாங்கள் மத்தியானம் பூங்காவிற்கு சுற்றுலா போனோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? வெண்ட் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வி வெண்ட் ஆன் அ பிக்னிக் இன் த பார்க் இன் தி ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், வி ஏட் சம் பீட்சா அண்ட் ட்ராங்க் சம் ஆப்பிள் ஜூஸ். வி ஏட் சம் பீட்சா அண்ட் ட்ராங்க் சம் ஆப்பிள் ஜூஸ். நாங்கள் பீட்சாவும் ஆப்பிள் ஜூஸும் குடித்தோம். அங்கே நம்ம என்ன பண்ணோம், போனோம், பார்க்குக்கு போனோம்னா ஏதாவது சாப்பிடுவோம் இல்லையா? என்ன பண்ணோம், ஏட் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். ஈட்டோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஏட். சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? குடித்தோம், ட்ராங்க். ஏட்னா சாப்பிட்டோம், ட்ராங்க்னா குடித்தோம். வி ஏட் சம் பீட்சா அப்படின்னா பீட்சா சாப்பிட்டோம். அடுத்தது ட்ராங்க் சம் ஆப்பிள் ஜூஸ் அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் குடித்தோம். அப்போ பாஸ்ட் டென்ஸில் நம்ம குடித்தோம், சாப்பிட்டோம் அப்படின்ற இந்த வேர்பை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாருங்கள், a moment later it started to rain. a moment later it started to rain. சிறிது நேரம் கழித்து மழை பெய்ய தொடங்கியது. started, தொடங்கியது அப்படின்னா started. கொஞ்ச நேரம் கழித்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ a moment later it started to rain அப்படின்ற இந்த வேர்பை யூஸ் பண்ணணும். as soon as I got home I took a hot bath. அதாவது நான் வீட்டிற்கு வந்தவுடன் ஒரு சூடான குளியல் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு அர்த்தம். சுடு தண்ணியில் குளிச்சுட்டேன், ஏன்னா அங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுல, மழையில் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன், அதனால் உடனே வீட்டுக்கு வந்துட்டோம். as soon as I got home அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே. கெட்டோடைய பாஸ்ட் டென்ஸ் காட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு. அடுத்து பாருங்கள், டுக். டேக்குடைய பாஸ்ட் டென்ஸ் டுக். அப்போ எடுத்தோம், டுக் அப்படின்னா எடுத்தோம். அடுத்து பாருங்கள் கடைசி சென்டென்ஸ், I enjoyed spending time with my family. I enjoyed spending time with my family. நான் என் குடும்பத்துடன் நேரத்தை செலவழித்தேன். I enjoyed spending time with my family. பாருங்கள், enjoyed அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கிறோம். enjoy அப்படின்ற வேர்புடைய பாஸ்ட் டென்ஸ் தான் enjoyed. அதாவது நான் வந்து ஜாலியாக என் குடும்பத்தோட டைமை ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வேர்பை நம்ம வந்து எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம், அந்த வேர்ப் வந்து சென்டென்ஸில் இருக்கும்பொழுது நம்ம எப்படி வந்து ஹெல்பிங் வேர்பை என்ன யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை எப்படி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.